அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் இன்றைக்கு என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்போம். ஏன்னா அவர் அந்த துறை சார்ந்து இருக்கிறார். அது பற்றிய கூடுதல் தகவல் கூட அவருக்கு தெரிந்திருக்கலாம். ஆழமான சிந்தனைகளையும் அழுத்தமான கருத்துக்களையும் நம் நடுவர் அவர்கள் மக்கள் மனதில் பதியக்கூடிய பெருமைக்குரிய அவர்களுக்கும், என்னுடன் பேச வந்திருக்கும் பட்டிமன்ற ஆற்றல் அவர்களுக்கும், பட்டிமன்றத்தின் நடுவர் என்னுடன் பேச வந்திருக்கும் பட்டிமன்றத்தில் பாகரித்து பேசக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளுக்கும், பெரியவர்கள், தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு வீடு வரை லேண்ட்லைன், வாசல் வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, பின் வில்லு என்று ஆகிவிட்டது தற்போதைய காலம். ஆம், இது உண்மைதான். ஒரு கத்தியை கொண்டு நாம் பழத்தையும் அறுக்கலாம், பிறர் கழுத்தையும் அறுக்கலாம். அது யார் கையில் இருக்கிறது, அவர்கள் எப்படி உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதில் முக்கியம். அதே போல்தான் செல்போன். செல்போனில் நல்லதும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. எது நிறைய இருக்கின்றதா கேள்வி. அதைத்தான் நான் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம்னு சொல்கிறாங்க. அதில் 10ல் 5 பார்க்கறது நல்லதுன்னு ஸ்ரீதேவி சகோதரி சொன்னாங்க. மிச்சம் 5 பார்க்கறதுல நிறைய கெடுதல் இது மாறுது மொத்தமாக. இப்போ நடுவர் சொல்றது கூட பட்டிமன்றத்தை பார்க்க வந்திருக்கவங்க இப்போ எல்லாமே ரீல்ஸில் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசுறதோட ஃபோனில் பேசுறது ஈஸின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இத்தனை பேர் பார்க்க வந்திருக்கீங்க. அதுதான் எங்களை ஊக்குவிக்கிறது, எங்களை பேசுறது, அதுதான் எங்களை ஊக்குவிச்சு இப்போ நான் முதல் முறையாக பேச வந்திருக்கேன்னா இத்தனை பேர் பார்க்க வந்திருக்கிறது தான் அதனுடைய காரணம். இதை நான் ஃபோனில் ஒரு நிமிஷம் பேசணும்னா இந்த ஒரு தன்னம்பிக்கை என்கிட்ட வந்திருக்காரு. இதுதான் என்னுடைய முதல் பட்டிமன்றன்றதுனால இத்தனை பேர் வந்திருக்கிறது எனக்கு பெருமையா இருக்குது. எனக்கு அது இவங்களுக்கு நடுவில் பேசுறது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாக்கள் வந்து நமக்கு நிலாவை காட்டி சோறு பண்ணியிருப்பாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை காட்டி, இன்ஸ்டாகிராமை காட்டி தான் விட்டுறாங்க. அது நன்மை கிடையாது, கெடுதல் மட்டுமே. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ யூகேஜி படிக்கிறவங்க, எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க எல்லாமே கையில் ஃபோனை வச்சுட்டு இருக்கிறதுனால கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பெரியவங்க இத்தனை பேர் இருக்கீங்க, அதில் ஒரு 10% பேர் தான் கண்ணாடி போட்டிருப்பீங்க. ஆனால் குழந்தைகள் யூகேஜி, எல்கேஜியில் கூட கண்ணாடி போட்டுருக்காங்க. இதனால நமக்கு டிப்ரெஷன் தான் ஆகுது, தனிமை எல்லாமே. இதனால உறவுகள் வீட்டிற்கு வந்தால் கூட நம்ம அவங்களோட டைம் செலவு பண்ண மாட்டேங்கிறோம். அவங்க வராங்க, நம்ம மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், வாங்கன்னு சொல்லிட்டு ரூமில் போய் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறோம். இதனால அம்மாக்களோட, அப்பாக்களோட நம்மளோட பேசுறது எல்லாமே குறையுது. இதனால அவங்க தனிமையடைகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியறது கிடையாது. லைட் பூரா ஃபோன். இப்போ ஃபோனில் நிறைய ஆப் சொன்னாங்க, ஆப் மூலமாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலான்னு. அதை அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே கொடுக்கணும். நம்ம ஃபோட்டோஸை பண்ணலாமா, ஓகே. எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் நம்ம எல்லாமே ஓகே ஓகேன்னு கொடுக்கும்போது நம்மளோட ரகசியம் அனைத்தும் மற்றவருக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால நம்ம ஓடிபிகள் முதற்கொண்டு திருடக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது. இப்போ அந்த பேங்கை விட்டுட்டு நம்ம போகாம அரை நாள் செலவழிச்சு போகணும்னு சொன்னாங்க. அந்த அரை நாள் நம்ம செலவழிச்சு போகாம போன்லேயே உட்காந்து பண்ணலாம். ஆனால் ஒரு செகண்ட் தப்பா பண்ணீங்கன்னா 10,000க்கு ஒரு 0 சேர்த்து போட்டீங்கன்னா 1 லட்சம் போகக்கூடிய அபாயம் நிறைய இருக்கிறது. அது நேரில் போய் கொடுக்கலாம், இல்லை பேரில் வார்த்தைகள் மாறலாம். அதில் நன்மையும் இருக்குது, ஆனால் அபாயங்களே அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இப்போ எல்லாமே ஃபோன் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டேட்டஸ்க்காக தான் வச்சிருக்காங்க. இப்போ 15,000 வச்சிருக்க ஃபோன்லையும் எல்லாமே அவங்க சொல்ற மாதிரி பார்க்கலாம். அதுலேயே 1 லட்சம் வச்சிருக்க ஃபோன்லையும் பார்க்கலாம். எதுக்காக எல்லாருமே பெரிய ஃபோன் வச்சிருக்காங்க? இதனால நமக்கு பணம் மட்டுமே செலவிடுகிறது. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனில் ஆப்பில், ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எல்லாமே வந்து நம்ம ஃபோன் வாங்கணும்னு நினச்சோம்னா ஃபோன் வாங்கணும்னு நினச்சி இன்றைக்கி நம்ம தேடுவோம். ஆனால் அடுத்த 10 நாளைக்கு நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் அதோட ஆட் மட்டுமே நமக்கு வந்துட்டு இருக்கும். அதனால நம்ம என்ன நினைக்கிறோன்றதை இன்னொருத்தன் பார்த்து நமக்கு சொல்ல வேண்டிய நிலைமை. இதனால நம்ம உடனே பான் வாங்கணுன்றதை அவங்க கட்டாயப்படுத்துறாங்க. இப்போ நீங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் கூட ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம். முதல்லலாம் கடையில் போய் வாங்கினீங்கன்னா 20 தோசை 20 ரூபா. இப்போ ஆர்டர் பண்ணீங்கன்னா 20 தோசை 40 ரூபா. உங்களுக்கு பணமே அதிகமாக செலவிடப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருப்போம், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? உடனே நம்மளால ரத்தம் வந்துருச்சான்னு முந்தைய காலத்துல பார்ப்போம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அடிபட்டு கீழே விழுந்து அடுத்த செகண்ட் நம்ம போனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, டிஸ்பிளேக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, இப்படி மட்டும்தான் பார்க்க முடியாது. நம்ம உயிரை கூட கண்டுக்கிறது. நம்ம உயிரை விட போன் ஒரு பெரிய விஷயம் ஆகிடுச்சு இந்த காலத்துல. அதனால போன்
யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா நன்மை. இதுல பாத்தீங்கன்னா முந்தைய காலத்துல புத்தகம் படிக்கிறதுல வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. அதுல ஆழ் மனதில் நம்மளுக்கு ஒரு சிந்தனையை உருவாக்கும். ஆனா இப்ப போன்ல நீங்க படிக்கிறது அனைத்துமே வந்து சும்மா அந்த டைம்ல ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்குமாங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த சிந்தனைகளை உருவாக்குறது அந்த புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அது ஒரு திருப்திகரமாக இருக்காது போன்ல பேசுனீங்கன்னா. இப்ப மெடிக்கல் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் போன்ல நிறைய வீடியோ போடுவாங்க. இப்ப நடுவர் சொன்ன மாதிரி வந்து மூக்கடைப்புக்கு என்னென்னமோ பண்ணலான்னு. ஆனா டாக்டருக்கு அதை கேட்டீங்கன்னா மட்டும்தான் அது சரியாகும். நீங்களா ஏதாவது ஒன்று போனீங்கன்னா மூச்சை கூட நின்றுதான் போகும். அது நம்ம பார்க்குற வீடியோ போகுது. இப்ப மருத்துவர்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பொய்யான வீடியோ போடுறாங்க. எல்லா வீடியோவும் நம்ம உண்மையை நம்பிட முடியாது. எந்த வீடியோ உண்மைன்றதை தான் நம்ம பார்க்கணும். இப்ப முந்தைய காலத்துல சொன்னாங்க, இப்ப ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இப்ப சீதை வந்து பிரச்சனையில இருக்காங்க, அப்ப போன் இருந்தா அனுமான் போய் ஈஸியா காப்பாத்திருக்கலாம். அதுவே எதிரி கையில அதே போன் இருந்தா அதை காப்பாத்திருக்க முடியுமா? அப்ப இன்னமும் பிரச்சனைகள் அதிகமாக தான் செஞ்சிருக்கோம். இப்ப போன் இருக்கிறதுனால தான் நம்ம குடும்பத்துக்குள்ள அத்தனை பிரச்சனைகளே வருது. நம்ம 4 பேருக்குள்ள நடக்கிற சண்டை 40 பேருக்கு தெரியும், 400 பேருக்கு தெரியும். அந்த சண்டையை தவிர்க்கணும்னா போன் நிறுத்தினா மட்டும்தான் சண்டையை தவிர்க்க முடியும். போனால பிரச்சனைகள் மட்டுமே தான் வருது. அதனால நன்மைகள் மிக குறைவாக, தேவையானதாக இருந்தாலும் மிக குறைவாகவே நன்மைகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம் எழுத போயிருந்தேன். அந்த எக்ஸாமுக்கு நம்ம டிவைட் பண்ணுற கணக்கெல்லாம் தெரியும். உண்மையிலே நம்ம படித்த காலத்துலலாம் மனக்கணக்கு போடுவோம், அடிஷன், சப்ராக்ஷன், டிவைட் எல்லாமே போடுவோம். ஆனால் அந்த எக்ஸாம்ல இப்போல்லாம் போயிருக்கிறது எல்லாமே ஃபோனில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பழகிட்டோம். இப்போல்லாம் அந்த எக்ஸாமுக்கு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுக்காக கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அங்கே போய் எனக்கு டிவைடே உண்மையிலே மறந்து போச்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபோனில் கால்குலேஷன்ஸ் பண்ணி ஒன்றுமே பண்ண தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம மனக்கணக்கு மொத்தமும் நம்மளை வந்து நம்ம மூளையே குறைச்சி அதுவே மேலே இருக்குது. அதனால இளைஞர்கள் இந்த காலத்துல செல்போன் பயன்படுத்துறாங்க. ஒரு மாய காதல் வலையில சிக்கி சீரழிகிறதும் இந்த போனால மட்டுமே. அது இல்லைன்னா அவங்க கொஞ்சம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க போன்ல மெசேஜ் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே வந்து நடக்கிறதுனால தான் நைட்ல போன் யூஸ் பண்றது, ஆந்தைகளோட அவங்க நைட் இரவு அதிகமாக பேசுறது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டுமே என்பதை இதை தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த மகளிர் சங்கம் தலைவி வள்ளியாச்சி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த ஏன்னா ஆகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு கேட்டா யதார்த்தத்தை எந்த பேச்சு சொல்கிறதோ அதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த பேச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா நிறைய வர்ணனைகளை, நிறைய கவிதைகளை, நிறைய மேற்கோள்களை காட்டி ஒருத்தர் பேசிடலாம். ஆனால் நடைமுறை யதார்த்தத்தை பேசுறது அப்படிங்கிறது எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அப்படி நடைமுறை யதார்த்தத்தை பேசி சொல்றதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய இதற்கிடையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா அவர்களுக்கு பெயர் சிறப்பு விருந்தினர்கள்? எல்லோரும் வருகிறோம், ஆனால் சில பேர் வருகிற போது அந்த நிகழ்ச்சி சிறப்படைகிறது. எல்லோருமே சிறப்பு சேர்ப்பதற்காக தான் வருகிறோம். இருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் சிறப்பு சேர்ப்பதற்காக நாம் ஒருவரை கூப்பிடுகிறோம். அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவர்களா என்பது மிக முக்கியம். இன்றைய நிகழ்ச்சிக்கு 100 அல்ல 200% பொருத்தமான 2 சிறப்பு விருந்தினர்கள். மரியாதைக்குரிய ஏஎம்எம் குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கிற மரியாதைக்குரிய வெய்யம்மை முருகப்பன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இதற்கு பிறகு என்னுடைய ஐயா, நான் ஒரு முறை SLN அவர்களுடைய திருமகள் வந்தேன். நான் ஒரு முறை ஐயாட்ட அவங்களோட நேர்காணல் இருந்தேன். அப்போ நேர்காணல்லாம் முடிச்சாச்சு. அப்போ ஐயா காஃபி, ஐயாவோட காஃபி குடிச்சுட்டு சொன்னாங்க, தொழில் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரு இளைஞருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு நிறைய சொல்லி முடிச்சுட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு ஆஃப்டர் ரெக்கார்ட் நான் சொல்கிறேன் தம்பி, உனக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, தொழிலில் யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, 1 ரூபா கூட கடன் வாங்காதீங்க. தொழிலில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. 3வது விஷயம், ஏற்கனவே அந்த தொழில் பண்ணுறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட போய் ஐடியா கேட்காதீங்க அப்படின்னாங்க. நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீங்களோ தைரியமாக பண்ணுங்க, நிச்சயமாக அந்த தொழில் வெற்றி அடையும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. நான் ஒவ்வொரு முறை நினைத்து பார்க்கிற போதும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் நினைவுக்கு வரும். மரியாதைக்குரிய லட்சுமி செந்தில் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன்.